ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான நிஷிர்தக் அப்படின்ற ஒரு பெங்காலி ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல ஒரு 6-7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரே வீடியோல பாத்திரலாம். இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, மியூசிக்ல PhD பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு சிங்கரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கிராமத்துக்கு வராங்க. அதாவது ரிசர்ச்சுக்காக வராங்க. ஆனா ஆல்ரெடி அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீதியில உறைஞ்சு போயிருக்காங்க. ராத்திரி ஆனாலே கிராமத்துக்குள்ள சோப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு ஒரு பெண் உலாவறதாகவும் 3 முறை நம்ம பேரை சொல்லி கூப்பிடும். நம்ம திரும்பி பார்த்துட்டோம்னா சோலி முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம பாட்டுன்னு ஒண்ணு பாடுனாலே அந்த பேய்க்கு பிடிக்காது, பூட்டு தள்ளிரும் அப்படின்னு சொல்லி கிராமத்தினர்கள் பயந்து போயிருக்காங்க. அந்த கிராமத்துக்கு மியூசிக் சம்பந்தமா ரிசர்ச் பண்றதுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய பல அமானுஷ சம்பவங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் இந்த மொத்த சீரிஸே. என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நாராயணன் அப்படின்ற ஒரு நபர் ஒரு குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு இரவு நேரத்துல தன்னந்தனியா அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காருங்க. இந்த நாராயணன் அப்படின்றவர் ஒரு இசை கலைஞருங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவரோட குதிரை நின்றுது. இப்படி இடையில எல்லாம் வண்டி நிக்காது, எதனால நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாராயணன் அவரோட குதிரை கிட்ட பேசுறாருங்க. பிஹாரி பிஹாரி, எதனால வண்டியை நிப்பாட்டின, வண்டி எடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இரவு நேரத்துல ஏதோ ஒரு பெண் குரல் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அதுவும் பாட்டு பாடுற மாதிரி. இந்த நாராயணனுக்கு சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. பாடிக்கிட்டு இருந்த அந்த பெண் குரல் நாராயணனோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்குது. இந்த நாராயணன் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு இல்லையா, அந்த டோர் வந்து பட்டு பட்டுன்னு தட்ட ஆரம்பிக்குதுங்க. யாரது யாரது அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த பெண் குரல் பாத்தீங்கன்னா நாராயணா அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுது. இவரு டோர் ஓபன் பண்ணி வெளியில எட்டி பாக்குறாரு. ஒரு அமானுஷமான உருவத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாருங்க. அந்த அமானுஷமான உருவம் சிவப்பு கலர் சாரி கட்டி இருக்குதுங்க. கையில இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அடுத்த நாள் காலையில இந்த நாராயணா அந்த காட்டுக்குள்ள ஒரு மரத்துல தொங்க விடப்பட்டிருக்கிறாரு. அதுவும் கொலை செய்யப்பட்ட நிலையில. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. மியூசிக்ல PhD பண்றதுக்காக ஒரு 6 பேருங்க, 4 பசங்க 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனமுகி அப்படின்ற ஒரு கிராமத்தை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நிஷிகந்தா அப்படின்ற ஒரு சிங்கரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கிராமத்தை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிஷிகந்தா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிங்கரா. சோ ரவீந்திரநாத் தாகூரே பாத்தீங்கன்னா அவர் கைப்பட நிஷிகந்தாக்காக ஒரு லெட்டர் எல்லாம் அமைச்சிருந்திருக்காரு. அந்த லெட்டரை இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கையில இருக்குது. பட் தாகூரோட ஃபேவரட் சிங்கரான இந்த நிஷிகந்தாவை பத்தின டீடைல் எதுவுமே பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல இல்லங்க. சரி, ஆன்லைன்ல தான் எந்த ஒரு டீடைலும் கிடைக்கல, ஆஃப்லைன்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்திருந்திருக்காங்க. ஆஃப்லைன்ல ஒரே ஒரு டீடைல் மட்டும் கிடைச்சிருந்திருக்குது. இந்த நிஷிகந்தா அப்படின்ற சிங்கர் சோனமுகி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் திருமணமாகி வாக்குப்பட்டு போயிருந்திருக்காங்க அப்படின்ட்டு. சோ அந்த சோனமுகி அப்படின்ற அந்த கிராமத்துக்கு போனோம்னா அந்த சிங்கரை பத்தின டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களோட PhD ரிசர்ச்சுக்காக இவங்க சோனமுகி அப்படின்ற அந்த கிராமத்தை நோக்கி பயணம் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. பட் அந்த கிராமத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அங்க ஒரு லோக்கல் சப்போர்ட் இருந்தா தானே அந்த கிராமத்துல போய் ரிசர்ச் பண்றதுக்கு உதவியா இருக்கும். என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அருண் அப்படின்ற ஒரு நபர் வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுங்களை எல்லாம் எனக்கு தெரியும், நான் உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை தொடர்ந்து 4 பசங்க 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி 6 பேர் சேர்ந்து ஒரு இனோவா காரை பிடிச்சிட்டு அந்த கிராமத்தை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டீ கடையில போய் நிக்கிறாங்க. அந்த டீ கடைக்காரர் கிட்ட இந்த சோனமுகின்ற கிராமத்துக்கு நான் எவ்வளவு தூரங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்க அந்த டீ கடைக்காரர் அதிர்ந்து போயிடுறாருங்க. இது சோனமுகி கிராமமா? அந்த கிராமத்துக்கு மறுபெயர் மரணம், அங்கெல்லாம் போவாதீங்க, ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடம் அப்படின்ற மாதிரி இந்த டீ கடைக்காரர் சொல்லிடுறாருங்க. என்னன்னா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமாப்பா, அந்த கிராமம் ஒரு சாபம் பெற்ற கிராமம். அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய யாருமே இரவு நேரத்துல வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்கள்ல விமர்சையா கொண்டாடிட்டு வர துர்கா பூஜை, காளி பூஜை எதுவுமே அந்த கிராமத்துல நடக்காது. அந்த கிராமமே ஒரு ஹாண்டட் கிராமம் அப்படின்னு தான் வெளியே இருக்கிறவங்கனால பார்க்கப்படுது அப்படின்னு அந்த டீ கடைக்காரர் சொல்றாரு. டீ கடையில நின்று இந்த கதையெல்லாம் கேட்ட இனோவா டிரைவர், ஏங்க அந்த கிராமத்துக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல, என்னாலாம் அந்த கிராமத்துக்கு வர முடியாது, போறதுனா நீங்க வேணா போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த காலத்துல போயிட்டு பேய் பூதம் அப்படின்னு சொல்லி இவருதான் ஒரு கதை கட்டுறாருன்னா அதை கேட்டு இந்த டிரைவரும் பயந்துட்டு போறாரு. சரி, இப்ப எப்படி நம்ம இந்த கிராமத்துக்குள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேருமே யோசனை பண்ணிட்டு இருக்க, அங்க மரத்தடியில ரிக்ஷா வண்டி மாதிரி வச்சுட்டு ஒரு நபர் உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. அந்த நபர் கிட்ட போயிட்டு இவங்க உதவி கேட்கறாங்க. அந்த நபரும் நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு போறாருங்க. ஒரு மிகப்பெரிய அரண்மனை கிட்ட போறாங்க. அந்த அரண்மனையே பாத்தீங்கன்னா அப்படியே பாலடைஞ்ச நிலையில இருக்குதுங்க. அந்த அரண்மனையை இந்த 6 பேரும் பார்த்து
வியந்து நின்னுக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு வயசானவர் வராரு. அருண் சொல்றாரு, இவர் தான் இந்த இடத்தோட கேர்டேக்கர், நான் தான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தேன், எங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி தர சொல்லியிருந்தேனே அப்படின்னு கேட்க, ஆமா ஆனா கொஞ்சம் சீக்கிரமாவே வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடும், இருட்டினதுக்கு அப்புறம் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய யாருமே வந்து வெளியில வரமாட்டாங்க, நான் ஒரு ரூம் ஒரு அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கேண்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், சோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த கேர்டேக்கர் சொல்றாருங்க. ஃபுட்டுக்கெல்லாம் நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோட மனைவி கிட்ட சொல்லி சமைக்க சொல்லிடுறேன், யாரோ ஒருத்தர் என் வீட்டுல வந்து வாங்கிக்கோங்க, ஆனா ஒண்ணு, ஆண்கள் யாராவது வந்து கதவை தட்டினா மட்டும்தான் நான் கதவை திறப்பேன், பெண்கள் யாராவது வந்தா நான் கண்டிப்பா கதவை திறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கேர்டேக்கர் சொல்லிடுறாரு. நாங்க ரிசர்ச்சுக்காக தான் வந்திருக்கிறோம், இது சம்பந்தமா யாரை பாக்குறது, யாரை இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்னு கேட்க அந்த கேர்டேக்கர் சொல்றாருங்க, ஆக்சுவலா இது பல வருஷமா அபண்டனான சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கு, இந்த இடத்துக்குலாம் யாருமே வரதில்லை அப்படின்ட்டு, அது மட்டும் இல்லாம நீங்க வச்சிருக்கக்கூடிய மியூசிக் கருவிகளை எல்லாம் தயவு செஞ்சு வாசிச்சிடாதீங்க, அது மட்டும் இல்லாம பெண் குரல்ல யாராவது உங்க பேரை சொல்லி கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு ரெஸ்பான்ஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்டேக்கர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. அதை தொடர்ந்து இவங்க 6 பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பங்களாக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த பங்களா பாழடைஞ்ச நிலையில இருந்தாலும் பிரம்மாண்டமா இருக்குதுங்க. அதை வியந்து பாத்துக்கிட்டு இருக்க இவங்க 6 பேர்த்துல டிட்லி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அங்க இருக்கக்கூடிய ஒரு சாமி சிலையை பாக்குறாங்க. அந்த சாமி சிலை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குதுங்க. பட் அந்த சாமி சிலையை பார்க்கும்போது இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்த மாதிரியும் இந்த இடத்துல பூஜை எல்லாம் நடந்த மாதிரியும் அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஏற்படுதுங்க. அப்ப அந்த அருண் அப்படின்றவரு அந்த பங்களால இருக்கக்கூடிய மாடிக்கு ஸ்டெப் ஏற ஆரம்பிக்கிறாருங்க. பட்டுன்னு டிட்லி தடுக்கிறாங்க, அருண் அங்க எங்க போயிட்டு இருக்க, ரொம்ப இருட்டா இருக்கு, நமக்கு இங்க எங்கேயோ தான் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு அருண் ஸ்டாப் ஆயிடுறாருங்க. அருணோட மனசுக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்ப அருண் பாத்தீங்கன்னா இவங்க எல்லோருக்கிட்டுமே வந்து பேசுறாரு, நாம தேடி வந்து அந்த சிங்கரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம், இந்த கிராமத்துல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா ஹிஸ்டரி தெரியும், அவங்கள வச்சு உங்களோட PhD ரிசர்ச்சை நீங்க பண்ணிக்கலாம், நான் உதவி பண்றேன், இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன், காலையில வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்னு இவங்களும் கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த டிட்லியும் இன்னொரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கக்கூடிய அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியை டிட்லி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. அப்ப கூட வந்த பொண்ணு, இது கண்ணாடி தான், அதுல தெரியறது உன்னோட முகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன இங்க எலக்ட்ரிசிட்டி இல்ல, இன்டர்நெட் இல்ல, மத்தபடி நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டே பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அருண் இருக்கிறார் இல்லையா, தன்னந்தனியா அப்படியே நடந்து போறாருங்க. இரவு நேரத்துல ஃபைனலி ஒரு வீட்டை ரீச் பண்றாரு. அந்த வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம டிட்லியும் டிட்லியோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு வாக் போயிட்டு இருக்காங்க. அப்ப டிட்லி சொல்லுவாங்க, இந்த நிஷகந்தா அப்படின்ற சிங்கரை பத்தின டீடைல் எதுவுமே நமக்கு கிடைக்கலனா நம்ம இங்கேயே ஸ்டக் ஆயிட வேண்டாம், வேற ஒரு சிங்கரை சூஸ் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு, ரவீந்திரநாத் தாகூருக்கு பெருசா ஃபேவரட் சிங்கர்னு யாரும் கிடையாது, ஒரு 3 பேர் தான், அந்த 3 பேர்த்துல இவங்களும் ஒருத்தங்க, அது எப்படி விட முடியும், நம்ம எப்படியும் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த அருண் ஒரு வீட்டு கதவை தட்டிட்டு இருந்ததா நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வேற யார் வீடும் கிடையாதுங்க, அவருடைய வீடு தான். ஆக்சுவலா அருண் வந்து சின்ன வயசா இருக்கும்போது இங்க தான் இருந்திருப்பார் போல. இப்போ அவங்க அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அவங்க அம்மா யாருன்னு கேக்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே கதவை ஓபன் பண்ணி தன்னோட பையனை உள்ள கூப்பிட்டுட்டு பட்டுன்னு டோர் லாக் பண்ணிடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட பையனை பாக்குறாங்க. எப்படி இருக்க, என்ன பண்ற அப்படிதானே கேட்பாங்க. ஆனா அவங்க அம்மா முதல் வார்த்தைக்கு ஏன்டா இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கிராமத்துல ராத்திரி ஆனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல, அப்படி இருக்கும்போது திரும்ப எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்த, இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்லடா, கிளம்புடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்பதாங்க நமக்கு விஷயம் தெரிய வருது, இந்த கிராமத்துல எல்லோருமே நார்மலா தான் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னடானா சிவப்பு கலர் சாரி கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் ராத்திரி நேரத்துல தொடர்கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்களா ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஊர்ல பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது அப்படின்னு அருண் சொல்றாரு. அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. சோ அருணை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்துல பேய் இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. அதுக்காக தான் இந்த 5 பேருக்கும் உதவி செய்யறதா சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காருங்க. அருணோட அம்மா இங்கிருந்து போன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அருண் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல எழுதி வைக்கிறாருங்க, நாளைக்கு இந்த அரண்மனைக்கு வாங்க, இந்த ஊர்ல பேய் இல்ல அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு எழுந்திருச்சு கிளம்புறாருங்க. இன்னொரு பக்கம் டிட்லியும் டிட்லியோட பாய் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. டிட்லியும் விளையாடிட்டு இருக்காங்க, நான் எப்ப சொன்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் பாடி நம்ம டிட்லியை குஷிப்படுத்தலாம் அப்படின்னு பாடிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காருங்க. அப்ப அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வயசான லேடி இவங்க 2 பேர்த்தையுமே கவனிக்கிறாங்க. பாடுறியாடி, பாடு, நல்லா பாடு, அவ வருவா, உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி பாக்குறதுக்கு மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்கிறாங்க. பட் அவங்க தெளிவாதான் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. அதுக்கப்புறம் டிட்லியும் டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் நடந்து போயிட்டு இருக்கும்போது மை ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தங்க டிட்லியை கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குதுங்க. டிட்லி பட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க, அந்த இடத்துல யாரையுமே காணோம். அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சதுல இருந்தே டிட்லியே இந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் வந்து பின்தொடர்ந்துட்டே இருக்குது. ஆனா டிட்லி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதை பெருசா எடுத்துக்கல. நேரா அந்த கேர்டேக்கரோட வீட்டுக்கு போறாங்க. கேர்டேக்கர் தான் சரியான பம்பலாச்சு. டிட்லி எவ்வளவு நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்கிறது அப்படின்னு அப்படியே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியே கேர்டேக்கர் வெளியில வந்து சாப்பாடை கொடுத்துட்டு, இங்க பாடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, இங்க மியூசிக் சம்பந்தம்
சம்பந்தமா எதுவுமே பண்ணாதீங்க, மியூசிக் சம்பந்தமா என்ன பண்ணாலும் அது மரணத்தை தான் லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்ப சொல்லிடுறாருங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்த அரண்மனையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல மியூசிக் தான் பெரிய பிரச்சனையாட்டு இருக்கு, அதை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மேபி இது நிஷி பேயோட வேலையா இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் நிஷினா என்ன அப்படின்னு கேட்க, நிஷி அப்படின்றது பெங்காலி மக்களை அச்சுறுத்தி வந்த ஒரு பேயாங்க. இந்த நிஷி எப்படி ஒருத்தங்களை கொல்லும் அப்படின்னா, டார்கெட்டட் விக்டமுக்கு தெரிஞ்சவங்களோட வாய்ஸ்ல பேசுமா கூப்பிடுமா. அதாவது ஒருத்தங்களை டார்கெட் பண்ணிருச்சு அப்படின்னா அவங்களோட அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ இந்த மாதிரி ஃபீமேல் வாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீமேல் வாய்ஸ்ல பேசுமா. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்கெட்டட் விக்டமும் பாத்தீங்கன்னா அந்த பேய் கிட்ட ஈஸியா போயிருவாரு. அதை வச்சு அந்த பேய் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பேய் பாத்தீங்கன்னா 3 முறை ஒருத்தங்களை கூப்பிடுமா. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம்னா உடனேயோட போட்டு பொழந்துரும். இதுதான் அந்த நிஷி அப்படின்ற பேயோட பேட்டர்ன் அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அருண் இருக்கிறார் இல்லையா, இந்த ஊர்ல பேய் இல்லை அப்படின்றத நிரூபிச்சு காட்டுறேன்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ராத்திரி நேரம் தனியா நடந்து போயிட்டு இருக்காருங்க. அப்ப அருணோட பேரை சொல்லி யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவங்க அம்மாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. அம்மா தான் சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பட்டுன்னு திரும்புறாருங்க. திரும்பி பார்த்தா இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. சிவப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு ஒரு அமானுஷமான உருவம், கை நகங்கள்லாம் பெருசு பெருசா இருக்குதுங்க. இவரு கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா இந்த அரண்மனையில ஸ்டே பண்ணி இருக்கிற 5 பேருமே பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த டிட்லி மட்டும் நைட்டு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு அந்த அரண்மனையை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எதையோ பார்த்து அலறி அடிச்சு மிரண்டு ஓடுறாங்க. அவங்க என்ன பார்த்து பயந்தாங்க அப்படின்றத இப்ப நம்ம கிட்ட காட்டலாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நாராயணா அப்படின்ற ஒருத்தர் மர்மமான முறையில காட்டுக்குள்ள இறந்து போனார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டு பயத்தோடையும் பதறத்தோடையும் உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. நாராயணாவோட ஃப்ரெண்டு பேரு மகேந்திராங்க. அவர் இன்னொருத்திட்ட சொல்லிட்டு இருக்காரு, என் ஃப்ரெண்டு நாராயணா நார்மலா எல்லாம் இறந்து போக கிடையாது, அவனை ஏதோ ஒரு விஷயம் தான் கொலை பண்ணிருக்கு, அது நம்மளையும் சும்மா விடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம எதுவுமே பண்ணல, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு. அதைத்தான் நானும் சொல்றேன், நம்ம எதுவுமே பண்ணல, அதனால அது சும்மா விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. தன்னோட ஃப்ரெண்டு நாராயணா இறந்து போயிட்டான்னு நாராயணனோட ஃப்ரெண்டு மகேந்திரா பாத்தீங்கன்னா ஒரு ஆத்து பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப பின்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். யாரு அப்படின்னு சொல்லி ஒரு திரும்பி பாப்பாருங்க. பட்டுன்னு சிவப்பு கலர் சாரி கட்டி இருக்கக்கூடிய அந்த அமானுஷமான உருவம் நாராயணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மகேந்திராவையும் போட்டு தள்ளிரும். அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம டிட்லி எதையோ பார்த்து பயந்து போனாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா ராத்திரி அந்த அமானுஷ உருவம் அருணை டார்கெட் பண்ணிச்சு. அருணை கொலை பண்ணி அந்த அரண்மனைக்குள்ள தாங்க போட்டு வச்சிருக்கு. அதை பார்த்து தான் டிட்லி மிரண்டு போயிருந்திருப்பாங்க. அடுத்த நாள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்காரங்க வந்து அருணோட டெட் பாடியை வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. போலீஸ் ஆபீசர் கேக்குறாரு, நீங்க எல்லாம் யாரு, இந்த அபடனான பங்களால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ எல்லாத்தையுமே இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாங்க எல்லாம் மியூசிக்ல PhD பண்றதுக்காக ரிசர்ச் ஒர்க்குக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, அது சரிப்பா, நீங்க எதுக்காக இங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் கொஞ்சம் டீடைல்டா அவர் சொல்றாருங்க. ரவீந்திரநாத் தாக்கூருக்கு ஃபேவரட்டான சிங்கர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பேர் தான். அதுல ஒருத்தங்க தான் வந்து நிஷகாந்தா அப்படின்ற ஒரு சிங்கர். அவங்கள பத்தின எந்த ஒரு ஹிஸ்டரியும் டீடைலும் நமக்கு இல்ல. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வாழ்ந்ததா சொல்லப்பட்ட இந்த ஊருக்கு வந்தோம். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வாழ்ந்த இந்த பங்களால இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அருணுடைய அம்மா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் சொல்றாரு, அருண் வந்து இந்த ஊர் பையன் தான், அருண் தான் இவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா, அவங்க அம்மா அங்க நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, போலீஸ் ஆபீசர் சொல்லிடுறாரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் யாருமே இந்த இடத்தை விட்டு போக கூடாது அப்படின்ட்டு. இப்போ இந்த டிட்லியோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ரொம்ப அழுவுறா. இந்த மாதிரி என்னோட ஃபேமிலிஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும், இங்கிருந்து ஒரு கால் கூட போக மாட்டேது அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இங்க நெட்வொர்க் எல்லாம் எதுவும் கிடைக்காது, ரிப்போர்ட் வர வரைக்கும் நீங்க எல்லாருமே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கீங்க, அதனால யாருமே இந்த வில்லேஜ் விட்டு தாண்டக்கூடாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாருங்க. எங்களை இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்றீங்க, இங்க ஸ்டே பண்றதுக்கும் எங்களுக்கு பயமா இருக்கு, அதனால எங்களோட பாதுகாப்புக்கு யாரோ ஒருத்தர் இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஸ்பெக்டர் கூட இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட, நீ இன்னைக்கு ராத்திரி இங்க ஸ்டே பண்ணியா அப்படின்னு சொல்ல, அவர் என்னெல்லாம் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. இந்த கான்ஸ்டபிள் உள்ளூர்காரர் அப்படின்றதுனால தான் பயப்படுறாரு. அதனால டவுன்ல இருந்து உங்களுக்காக ஒரு கான்ஸ்டபிள் வர சொல்றேன், அவர் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காக பாதுகாப்புல இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அருணோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து அம்மா அம்மா எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அருணோட அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் பண்றது நிஷி அப்படின்ற ஆன்மா தான் அப்படின்ட்டு. நிஷியா எதுக்காக அருணை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அருணோட அம்மா சொல்றாங்க, முன்னொரு காலத்துல இங்க ஒரு 6 மியூசிக் ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்திருக்குதுங்க. அந்த 6 குடும்பத்தை சார்ந்தவங்களை தான் அந்த பேய் வந்து டார்கெட் பண்ணுது. அவங்கள யாரையுமே அந்த பேய் விட்டு வைக்காது அப்படின்ற மாதிரி அருணோட அம்மா சொல்றாங்க. இப்பதான் நமக்கு புரிய வருது அருணோட அம்மா ஏன் அருணை இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் வெளியில போன்னு சொல்றாங்கன்ட்டு. அருணோட குடும்பமும் அந்த மியூசிக் ஃபேமிலியை சார்ந்தவங்க தான் போல. அருணோட அம்மா முன்ன ஒரு காலத்துல நடந்த சம்பவத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெரிய அரண்மனை பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன்தாருக்கு சொந்தமானதுங்க. அந்த ஜமீன்தார் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்னு ஆர்கனைஸ் பண்றாரு. அந்த மியூசிக் ப்ரோக்ராம்ல 6 இசைக்கலைஞர்கள் வந்து வாசிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இறந்து போன நாராயணா, அதுக்கப்புறம் மகேந்திரா, காஷிநாத்,
துமர் மற்றும் ஹேமந்த் இவங்கெல்லாம் இசைக்கலைஞர்களா உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்தோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ராஜசேகர் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய இனிமையான குரல்னால பாட்டு பாட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி இவங்க இசையெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஈவினிங் ஆனா போதுங்க எல்லாருமே இந்த அரண்மனையில கூடிடுவாங்க. ரொம்பவே ஹாப்பியா எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இறந்து போனாரே நாராயணா, அவர் வேற யாரும் கிடையாதுங்க, இப்ப இறந்து போன அருணோடைய கிராண்ட் ஃபாதர். இறந்து போன நாராயணாவும் மகேந்திராவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அவங்க இந்த அரண்மனையில இருக்கும்போது இங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்திருந்திருக்கும். சோ அந்த சின்ன பொண்ணு கிட்ட அத்துமீற மாதிரியான பேட்டர்ன்ல அந்த சின்ன பொண்ணு கிட்ட கிண்டல் பண்ணி இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து போயிருந்திருப்பா. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அருணோட அம்மா சொல்றாங்க, இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் தான் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்ன நடந்தது அப்படின்னு நம்ம டிட்லி கேட்க அதுதான் தெரியல அப்படின்ற மாதிரி அருணோட அம்மா சொல்றாங்க. அருணோட அம்மாக்கு ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. டிட்லி இருக்காங்க இல்லையா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சேடா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சமாதானப்படுத்தி ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு டிட்லியும் ரூமுக்கு போவாங்க. அப்போ விண்டோ கிட்ட நின்னு பார்க்கும்போது வெளியில யாரோ ஒருத்தங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுங்க. அதுவும் குறிப்பா சிவப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. உடனடியா டிட்லி தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்க பாரு யாரோ ஒருத்தங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற, அங்க ஒண்ணும் கிடையாது, நீ ரிலாக்ஸ்டா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல டிட்லி சொல்றாங்க, நம்ம இந்த இடத்துக்கு மட்டும் வராம இருந்திருந்தோம்னா அருண் என்னோட உயிரோட இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லி இருந்தார் இல்லையா, இவங்களோட பாதுகாப்புக்காக ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில ஒரு கான்ஸ்டபிள் வந்திருக்காருங்க. இந்த கேர்டேக்கர் சொல்லிடுறாரு, சார் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா பாட்டு மட்டும் பாடிடாதீங்க அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா அவர் சொல்லிட்டு போறாரு. அந்த நேரம் பார்த்து டிட்லியோட ரூமுக்குள்ள அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டி, நான் உனக்காக மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு, இதை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல டிட்லி அதை பார்த்து மிரண்டு போய் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் அடிச்சு பிடிச்சு உள்ள ரூம்குள்ள வந்து அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டியை பார்த்து பயந்து போயிடுறாங்க. அந்த பாட்டியை பார்த்து இவங்க சூனியக்காரி பேய் அப்படின்லாம் நினைச்சுக்கிறாங்க. உடனடியாக அங்க வந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவங்கள நான் பாதுகாப்பா வெளியே அனுப்பிச்சிடுறேன், இங்க வாங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போய் வெளியில விட்டுறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு டவுட் என்னன்னா, அந்த வயசான பாட்டி எப்படி உள்ள என்ட்ரானாங்க, எப்படி கரெக்டா நம்ம டிட்லியோட ரூம்குள்ள போனாங்க அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல எல்லாருமே தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனைக்குள்ள யாரோ ஒருத்தங்க பாட்டு பாடுற மாதிரியான சத்தம் கேக்குதுங்க. உடனே டிட்லி அந்த சவுண்ட் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டே போக அந்த மேற்கு பக்கமா இருக்கக்கூடிய மாடி ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்குள்ள இருந்து தாங்க சத்தம் வருது. அந்த ரூம் கிட்ட போன உடனே என்ன காப்பாத்து அப்படின்னு ஒரு குரல் சொல்லுதுங்க. பயந்து போய் இவங்க ஓடி வந்துடுறாங்க. இவங்க ரூமுக்குள்ள ஒரு பெரிய சைஸ் கண்ணாடி இருக்குங்க. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கும். பட்டுன்னு மிரண்டு போயிருவாங்க. அது மறைஞ்சு போயிடும். இன்னொரு பக்கம் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா எந்த பயமும் இல்லாம ஜாலியா பாட்டு பாடிட்டு அவருக்கான படுக்கையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க தூங்குறதுக்கு. அப்ப இந்த கான்ஸ்டபிளை யாரோ ஒருத்தங்க கூப்பிடுற மாதிரி இருக்குது. இந்த கான்ஸ்டபிளும் பாட்டு பாடிக்கிட்டே திரும்பி பாக்குறாருங்க. பார்த்தா சிவப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு ஒரு மர்ம உருவம் நின்னுக்கிட்டு இருக்குது. அவ்வளவுதாங்க, அந்த கான்ஸ்டபிளோட கதையும் முடிஞ்சது. அங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்கிற பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா நின்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாடு ஆனா பாட்டை கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லை அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு 6 இசைக்கலைஞர்களை பார்த்தோம் இல்லையா, அந்த 6 இசைக்கலைஞர்கள்ல மகேந்திரா மற்றும் நாராயணா இறந்து போயிட்டாங்க. இந்த திப்பங்கர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள வந்து ஒரு மாதிரி பயத்தோட உச்சகட்டத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. வெளியிலேயே வரமாட்டாரு. ஏன்னா இவங்க எல்லாம் 6 பேர் ஒன்னா இருந்தாங்க. அந்த 6 பேர்த்துல 2 பேர் மர்மமான முறையில கொல்லப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அடுத்து இவருதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாரு. அப்ப ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தங்க நுழையிற மாதிரி அவருக்கு சத்தம் கேக்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு, என்ன மன்னிச்சிரு, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அமானுஷமான உருவம் திப்பங்கரையும் போட்டு தள்ளிடுது. அடுத்த நாள் காலையில டிட்லி பயங்கர சத்தத்தோட எழுந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு டிட்லி கூட இருக்கிற பொண்ணு கேட்க, இல்ல மிரர்ல ஏதோ ஒரு அமானுஷ உருவத்தை பார்த்தேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்திலேயே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்காக பாதுகாப்புக்கு ஒரு கான்ஸ்டபிளை கொடுத்திருந்தாங்க இல்லையா, அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல தூக்கி வாரி போட்டுருதுங்க. இங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்க எல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யாதீங்க, அப்படி யாராவது இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா அவங்களும் இறந்து போயிருவாங்க அப்படின்ட்டு. உடனடியே இந்த கிரௌட் எல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப நம்ம டிட்லி இருக்காங்க இல்லையா, எல்லோருக்கிட்டயுமே விஷயத்த சொல்றாங்க. நேத்து ராத்திரி மாடியில இருக்கக்கூடிய அந்த பூட்டப்பட்ட ரூமுக்குள்ள இருந்து ஒருத்தங்க பாடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அங்க யார் இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக நான் போனேன். அப்போ உள்ள இருந்து பயங்கரமா அழுவுற குரல் கேட்டுச்சு, என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு. அந்த சத்தத்தை கேட்டு மிரண்டு போய் நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தா மிரர்ல சாரி கட்டின மாதிரியான ஒரு லேடியோட உருவம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு பல விஷயங்களை இவங்க ஃபேஸ் பண்ணதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிட்லிக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் அங்க இருக்கிற எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கேர்டேக்கர், என்ன மன்னிச்சுக்கோங்க, அருண் மற்றும் கான்ஸ்டபிள் இறந்து போயிட்டாங்க, அவங்க 2 பேர்த்தோட இறப்புக்கு இந்த கேர்டேக்கர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க காரணமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் கேர்டேக்கர் சொல்றாருங்க, இந்த ஊருக்குள்ள அடுத்தடுத்து எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க, அதற்கான காரணம் பேய் பூதன்னு இந்த ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பேயும் இல்ல பூதமும் இல்ல, அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச்சர்ஸ் 5 பேர் இருக்காங்க இல்லையா,
இவங்கள இந்த அரண்மனையில தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காருங்க. யாரும் இந்த அரண்மனையில எல்லாம் தங்க மாட்டாங்க. ஆனா இந்த கேர்டேக்கர் கிட்ட பணம் கொடுத்து அவங்களுக்கான ரூமை இந்த அரண்மனைக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இவங்கள வச்சே இந்த ஊர்ல பேய் இல்லன்றத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அருண் பிளான் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா ஊருக்குள்ள என்ட்ரான உடனே அந்த பேய் அருணை போட்டு தள்ளிருச்சுங்க. இந்த கேர்டேக்கர் சொல்றாரு, இந்த வீட்டுல பேய் இருக்குன்றது உண்மைதாங்க. எனக்கு முன்னாடி என்னோட அப்பா தான் இந்த பங்களாக்கு கேர்டேக்கரா இருந்தாரு. ஒரு முறை இந்த பங்களாக்குள்ள என்ட்ராகும் போது ரெட் கலர் புடவை கட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தங்க நடந்து போற மாதிரி இருந்திருக்கு. அதை கண்ணால பார்த்தா ஒரு மிரண்டு போயிருந்திருக்காரு. இந்த அருண் பேச்சை கேட்டு தேவையில்லாம உங்களை பிரச்சனையில மாட்டி விட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த கேர்டேக்கர் சொல்றாருங்க. இப்ப டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள இருந்து தானே ஏதோ ஒரு சத்தம் வந்ததுன்னு சொன்னேன், வா அந்த ரூம் பூட்டை உடைச்சு உள்ள என்ன இருக்குன்றத பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடியில இருக்கக்கூடிய ரூம் பூட்டை அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த கேர்டேக்கர் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, தேவையில்லாம அந்த பூட்டை உடைச்சு மேலும் பிரச்சனையை நீங்களே வாங்கிக்காதீங்க, தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் கேட்க மாட்டேன்றாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரூம் பூட்டு உடையுது. அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு எல்லாருமே உள்ள போறாங்க. அப்படி உள்ள போகும்போது அங்க ஒரு பழைய போட்டோ ஒன்று இருக்குங்க. அந்த போட்டோல இருக்கக்கூடிய லேடி வந்து ஒரு சாரி கட்டி இருப்பாங்க. அதைய பாத்தீங்கன்னா நம்ம டிட்லி அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டிட்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டோல இருக்கக்கூடிய பெண்ணும் சரி, அந்த பெண் கட்டி இருக்கிற ஆடையும் சரி டிட்லியோடது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு டிட்லி உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய பியோனாவையும் இவங்க பாக்குறாங்க. டிட்லி ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னதுனால உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ரெட் கலர் புடவை கட்டி இருக்கக்கூடிய பேய் அந்த ரூம்குள்ள நின்று இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டவ்வை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அது எப்படி ஆன் பண்றது அப்படின்னு டிட்லியோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியல. அப்ப இந்த கேர்டேக்கர் பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிருப்பாருங்க. அந்த டைம்ல பட்டுன்னு அந்த ஸ்டவ்ல இருந்து தீ வர ஆரம்பிக்கும். அதை பார்த்ததும் டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் மறந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த கேர்டேக்கர் உள்ள வராரு. பரவாயில்லையே நீங்களே இதை ரெடி பண்ணிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் எங்க ரெடி பண்ண, ஆட்டோமேட்டிக்கா நெருப்பு எரியுது அப்படின்ற மாதிரி டிட்லியோட பாய் ஃப்ரெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த அரண்மனைக்குள்ள மறுபடியும் அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டி வந்திருக்காங்க. நம்ம டிட்லியை கூப்பிட்டு இங்க பாரு பண்ணா, இங்க இருந்து போயிரு, இங்க இருக்காத, இங்க ரொம்ப ஆபத்து இருக்கு, இங்க இருக்கிற யாரும் உயிரோட திரும்ப மாட்டீங்க, அதனால உங்ககிட்ட மட்டும் சீக்கிரட்டா சொல்றேன், நீ இங்க இருந்து போயிரு அப்படின்ற மாதிரி அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரண்மனைக்குள்ள என்டர் ஆகும் போது டிட்லிக்கு மட்டும் சில அமானுஷமான சத்தங்கள் கேட்டுச்சு, அமானுஷமான அனுபவங்கள்லாம் கிடைச்சது. இப்போ இந்த 5 பேர்த்தையும் சுத்தி சுத்தி வித்தியாசமான அமானுஷமான அனுபவங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. இப்ப எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே சாவ போறோம்னு நினைக்கிறேன், நம்மளால இங்க இருந்து போகவும் முடியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமமே எனக்கு தெரிஞ்சு சரியில்லை, ஏன்னா இங்க ஒரு டெலிபோன் சிக்னல் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய லேண்ட்லைன் ஒயர் கூட கட் ஆயிருக்கு. போலீஸ்காரங்க கூட எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாம தான் வேலை பார்ப்பாங்களா, மொத்த வில்லேஜையும் அந்த பேய் தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, யாரும் தனித்தனியா தூங்க வேண்டாம், எல்லாரும் ஒரே ரூம்ல தூங்கலாம் அப்படின்ட்டு. ராத்திரி எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா டிட்லியும் ரித்தோ அப்படின்ற பையனும் மட்டும் தூங்கி இருக்க மாட்டாங்க. ரித்தோ அப்படின்ற பையனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரூம், அதாவது பூட்டை உடைச்சு ஓபன் பண்ணாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய பியோனா மேல ஒரு கண்ணுங்க, அது பழங்காலத்து பியோனா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்ம டிட்லியும் ரித்தோவும் அந்த ரூம்குள்ள நுழையறாங்க. ரித்தோ என்ன பண்றாருன்னா அந்த பியோனாவை அப்படி இன்ட்ரெஸ்டட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி வாசிக்கும் போது டிட்லிக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டா ஃபீல் ஆகுதுங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரவீந்திரநாத் தாக்கூர் இருக்கிறாரு இல்லையா, இந்த பங்களாக்கு முறையே ஆகும்போது வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவர் வந்த உடனே இந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி யாரு அப்படின்னு கேட்க இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. ரவீந்திரநாத் தாக்கூரும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து பாக்குறாருங்க. இந்த பொண்ணு பாட்டு பாடுறதையும் கவனிக்கிறாரு. அதாங்க அந்த நிஷகாந்தா அப்படின்ற ஒரு சிங்கரை தேடி வந்தாங்களே, அந்த சிங்கரோட கதை தான். இப்போ இந்த ரீத்தோன்றவர் பியானோ வாட்சிக்கிட்டு இருக்கிறாருங்க பிரசன்ட்ல. பட்டுன்னு நம்ம டிட்லி இருக்கிறார் இல்லையா, நான் தான் நிஷோ அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. இப்ப தூங்கிட்டு இருந்த மத்த எல்லாருமே கண் முழிச்சிட்டாங்க இந்த பியானோ சத்தத்தை கேட்டு. இவங்க 2 பேர்த்த ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டியும் இந்த அரண்மனையை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய நம்ம டிட்லி இருக்கிறா இல்லையா, அந்த நிஷகாந்தா அப்படின்ற அந்த சிங்கர் மாதிரி நம்ம ரீத்தோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஞாபகம் இல்லையா, என்ன தெரியலையா அப்படின்ட்டு. பட்டுன்னு இந்த ரீத்தோ இருக்கிறார் இல்லையா, ஓடி போய் கதவை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணதோட மட்டும் இல்லாம நம்ம டிட்லி கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட்டுன்னு டிட்லி நார்மல் ஆயிடுறாங்க. எதுக்கு டோர் லாக் பண்ண, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. இப்ப டிட்லியோட பாய் ஃப்ரெண்டு அந்த டோர் கிட்ட வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. கதவை திறக்கல, ஆனா உள்ள ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குன்றது தெரிய வருது. உடனடியா டோரை அடிச்சு உடைச்சிட்டு உள்ள வந்த உடனே இந்த ரீத்தோ வந்து தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. உடனடியா இந்த ரீத்தோவை அவர் அடிச்சிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில இந்த டிட்லி கிட்ட போயிட்டு கேர்டேக்கர் சொல்றாரு, நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல, எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருங்க. இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த ஆரிஸ்
இசைக்கலைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மூலமா ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனாலதான் அந்த கிராமத்தை இந்த பேய் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த 6 பேர்த்துல இன்னொருத்தர் இருக்கிறாரு துமன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போறாருங்க. அதை பண்ணது இந்த பேய் தான். நேத்து ராத்திரி தப்பா நடந்துகிட்டாரு இல்லையா இந்த ரீத்தோ, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. அவர் சொல்றாரு, நான் எப்படி அந்த ரூமுக்கு போனேன், எனக்கு என்ன நடந்தது ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டு. இந்த ரீத்தோவை ஏதோ ஒரு அமானுஷ சத்தம் அந்த லெட்டரை கொடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த ரீத்தோ போயிட்டு நம்ம டிட்லி கிட்ட, உனக்கு இந்த அமானுஷமான வாய்ஸ் எல்லாம் கேக்குதா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கேக்குது, அதுவும் ரொம்ப எங்கான வாய்ஸ்ல கிறிஸ்பன் கிளியரா கேக்குது, அந்த லெட்டரை கொண்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த ரவீந்திரநாத் தாக்கூர் வந்து அந்த சிங்கருக்காக எழுதியிருந்தார் இல்லையா, அந்த லெட்டர் இவங்க கிட்ட இருக்கு போல, அந்த லெட்டரை தான் அது கேட்டுக்கிட்டு இருக்கு. சப்போஸ் நான் அந்த லெட்டரை கொடுக்கலன்னா என்ன ஏதாவது பண்ணிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு ரீத்தோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரீத்தோவும் நம்ம டிட்லியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள போறாங்க, அந்த சிங்கரை பத்தின தகவல் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டியும் வந்திருப்பாங்க. இவங்களுக்கு அந்த ரூம்குள்ள ஒரு பாக்ஸ் கிடைக்குதுங்க. அந்த பாக்ஸ்ல லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டு பயந்து போய் கீழே போட்டுறாங்க நம்ம டிட்லி. உடனே அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டி படி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மத்த எல்லாருமே அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. அந்த மனநல பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பாட்டியை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இங்க நடக்கிற மர்மத்துக்கெல்லாம் காரணம் இந்த பாட்டி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ரித்தோ இருக்கிறார் இல்லையா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வராரு. ஆனா ரித்தோ கிட்ட இவங்க எல்லாருமே சொல்றாங்க, நீ எதுக்காக இந்த ரூமுக்கு மறுபடியும் டிட்லியை கூட்டு வந்திருக்க அப்படின்ட்டு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீ எப்படி பேசலாம், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எதுக்காக இந்த ராத்திரி இந்த ரூம்குள்ள கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிட்லியோட பாய் ஃப்ரெண்டுக்கும் ரித்தோக்கும் சண்டை வர மாதிரி இருக்குங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சிவப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதை இந்த ரித்தோ பாத்துறாருங்க. தள்ளி போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போக, அப்போ அங்க இருக்கக்கூடிய படிக்கட்டுல தடுமாறி விழுந்து ஸ்பாட்லயே ரித்து இறந்து போயிடுறாருங்க. இறந்து போன ரித்துவோட டெட் பாடியை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த கேர்டேக்கர் வந்து சொல்றாரு, நான் படிச்சு படிச்சு சொன்னனே இங்க இருந்து போங்கடான்னு, யாராவது கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி அழுகுறாருங்க. சரி, இறந்தவருடைய ஃபேமிலி ஆளுங்க யாராவது இருக்காங்களா, எப்படியாவது அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் சொல்றாங்க, இவனுக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, நாங்க மட்டும்தான் அப்படின்ட்டு. இப்போ இந்த டிட்லி நம்மளை சுற்றி என்னடா நடக்குதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வருதுங்க. ஒரு லேடி பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுக்கிட்ட, பண்ணா இங்கே இருக்காத, காட்டு வழியில் தப்பிச்சு போயிரு, இங்கே இருக்காத, இங்கே இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணை காட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம டிட்லியோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த 6 இசைக்கலைஞர்களில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அதுல காசிநாத் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஹேமந்தை வர சொல்லி இருந்திருப்பாரு காட்டுக்குள்ள. ஹேமந்த் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்த அமானுஷமான உருவம் காசிநாத்தை கொன்னு வச்சிருக்குங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போய் திரும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. அந்த 6 பேர்த்துல அந்த ஹேமந்த் அப்படின்றவர் மட்டும் உயிரோட இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டியை தேடிட்டு டிட்லி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டியை மீட் பண்ணிடுறாங்க. இந்த பாட்டி ஆரம்பத்துல இருந்தே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க, பட் அது முழுசா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நேரடியா மீட் பண்றதுக்காக வராங்க. அப்ப அந்த பாட்டி மூலமா சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருதுங்க. இந்த அரண்மனையோட ஜமீன்தார் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பொண்ணு தான் பாத்தீங்கன்னா அந்த நிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கருங்க. நிஷியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட கணவர் தான் ராஜசேகர் அப்படின்றவரு. அவரு தான் பாத்தீங்கன்னா அந்த இசைக்கலைஞர்களை வச்சு பாட்டெல்லாம் பாடுறவரு. ரவீந்திரநாத் தாக்கூர் பாத்தீங்கன்னா அந்த அரண்மனைக்கு வந்திருந்திருப்பாருங்க. அப்போ இந்த ராஜசேகர் அந்த 6 இசைக்கலைஞர்களை வச்சு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப ரவீந்திரநாத் தாக்கூர் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பாட்டை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷியை பாட சொல்லி இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு முறை இந்த நிஷியோட குரலை அவர் கேட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அதனால பாட சொல்ல இவங்களும் பாடுவாங்க. சோ அந்த குரலை கேட்டு இவர் மெய் மறந்து போறாருங்க. இந்த குரல் ரொம்ப அருமையா இருக்கு, இவ்வளவு நல்லா ட்ரைன் பண்ணுங்க, பெரிய ஆளா வருவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் துர்கா பூஜை வருதுங்க. அந்த துர்கா பூஜையில பாத்தீங்கன்னா நம்ம நிஷி தான் பாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த டைம்ல தாக்கூர்னால வர முடியாம போயிரும். ஒரு இசைக்கருவியும் அது கூட அவர் வர முடியல அப்படின்ற காரணத்தை சொல்லி லெட்டரையும் அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பாருங்க. அந்த லெட்டரை தான் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து படிச்சுட்டு இந்த இடத்துக்கு ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருந்திருப்பாங்க. நிஷி பாத்தீங்கன்னா தாக்கூர் வரலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நிஷியோட ஃப்ரெண்டு தான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாடு அப்படின்ற மாதிரி மோட்டிவேட்லாம் பண்ணி பாட சொல்லி இருந்திருப்பாங்க. அப்போ நிஷி பாடிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நிஷியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயத்தை கவனிச்சிருந்திருப்பாங்க. கவனிச்சதோட மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சின்ன பொண்ணு பண்ணா கிட்ட, நீ இங்க இருக்காத, இங்க இருக்கிறது டேஞ்சர், காட்டு வழியில தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதேதோ சம்பவங்கள்லாம் இந்த கிராமத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த மனநல பாதிக்கப்பட்ட பாட்டி நம்ம டிட்லி கிட்ட சொல்லுவாங்க. அங்க கட் பண்ணா போலீஸ்காரங்க இவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, இதுக்கு மேல நீங்க இங்க யாரும் இருக்க வேண்டாம், ஆல்ரெடி இத்தனை உயிர் போயிடுச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும், அதனால நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா டிட்லி அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஊர்ல ரொம்ப வருஷமா துர்கா பூஜை நடக்காம இருக்குது, ஊருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நான் இங்க இருந்து துர்கா பூஜை பண்ணலான்னு இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்றவங்க என் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டிட்லி கேக்குறாங்க. டிட்லி அப்படி விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பூஜையும் தொடங்குது. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த 6 பேர்த்துல ஒருத்தர் மிச்சம் இருந்தார் இல்லையா ஹேமந்த், அவரையும் பாத்தீங்கன்னா அந்த பேய் கொன்றுச்சுங்க. இப்ப அந்த அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் சிலையை நீட்டா
அலங்காரம் எல்லாம் பண்ணி விளக்கெல்லாம் ஏத்தி இசையெல்லாம் வாசிச்சு பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் மரண பீதியில இருந்துட்டு இருக்காங்க. இங்கதான் பாட்டு பாடினா பேய் வருமே, அதனால எல்லாருமே வந்து நிப்பாட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல இந்த பங்களாவோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறதுக்காக. இந்த பங்களாவோட ஓனரும் அந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம டிட்லி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு திடீர்னு சில ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல இந்த நிஷி அப்படின்றவங்க வந்து ரொம்ப நல்லா பாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ரவீந்திரநாத் தாகூருக்கு பாத்தீங்கன்னா அவங்க பாடுற பாட்டு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இங்க வந்து எல்லோரும் முன்னாடியுமே வந்து நல்லா பாராட்டிட்டாரு. அது அந்த 6 இசைக்கலைஞர்களுக்கும் அசிங்கமா போயிடுச்சுங்க. இப்படியே விட்டா இந்த நிஷி வந்து நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ராஜசேகர் என்ன பண்ணிருக்காருன்னா நிஷியோட கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காருங்க. இத நிஷியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜன்னல் வழியா பாத்துட்டாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சின்ன பொண்ணு கிட்ட நீங்க இருக்கிறது சேஃப் இல்ல, அதனால இங்க இருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. பிரசன்ட்ல இந்த டிட்லி சொல்றாங்க நிஷியோட மர்டருக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ராஜசேகர் தான். ராஜசேகர் தான் நிஷியை கொலை பண்ணி புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. நிஷியோட டெட் பாடி எங்க புதைக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயம் ராஜசேகரோடைய பையனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி டிட்லி சொல்றாங்க. அந்த ராஜசேகரோடைய பையன் வேற யாரும் கிடையாதுங்க. இப்போ இந்த பங்களாவோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரே அவர்தான். உடனே அவரு டென்ஷன் ஆயிடுறாரு. நீ இவ்வளவு விஷயத்த சொல்றலாமா, உனக்கு என்ன வயசாகுது, அது எப்போ நடந்த கதை இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க கிட்ட பதிலே இல்லைங்க. டிட்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதை வச்சுதான் இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் லாஜிக்கா ஏஜ் டிஃபரன்ஸை வச்சு இந்த பொண்ணு உளறிக்கிட்டு இருக்கா. இந்த அரண்மனையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் கிரியேட் பண்ணக்கூடாது, முதல்ல எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜசேகரோட பையன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த மர்ம உருவம் இவனை துரத்த ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு பயந்து திரும்பவும் இந்த அரண்மனைக்கு வந்துடுறான். இப்ப டிட்லி மறுபடியும் அவங்களோட மெமரியில இருந்து சில விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிஷியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, நேரா ராஜசேகர் கிட்ட போயிட்டு நீ பண்ண சம்பவத்துக்கு போலீஸ்ல சரண்டர் ஆயிரு அப்படின்னு மிரட்ட, நீ எப்படி ஒரு ஆம்பளையா ஐ டு ஐ பார்த்து பேசலாம், மிரட்டலாம், உனக்கு தண்டனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வன்புணர்வு பண்ணி கொலையே பண்ணி இருந்திருக்காருங்க. பிரசன்ட்ல ராஜசேகரோடைய பையன் கேட்கிறாரு இதெல்லாம் எப்போ நடந்த விஷயம், இது எல்லாத்தையும் வச்சு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு இந்த டிட்லி சொல்றாங்க உங்க அப்பா பண்ண பாவத்தினால இந்த கிராம மக்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த ராஜசேகர் வந்து சொல்லிடுறாருங்க. ராஜசேகர் வந்து நிஷியை கொன்னதுக்கு அப்புறம் நிஷி இன்னும் உயிரோட தான் இருக்கிறா, ஊரை விட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி கிராம மக்கள் கிட்ட ஒரு சீனை கிரியேட் பண்ணி இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் ராஜசேகரோட பையன் சொல்றாருங்க ராஜசேகர் சாவறதுக்கு முன்னாடி எப்போதுமே நீ பாட்டு மட்டும் பாடிராத, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இறந்து போயிருந்திருக்காரு. ராஜசேகர் செஞ்ச தப்புக்கு மத்த 6 பேர் எதனால இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ராஜசேகரோட பையன் சொல்றாருங்க. அதுக்கு டிட்லி சொல்றாங்க உங்க அப்பா நிஷியை கொல்லும் போது அந்த 6 பேர் சைலண்டா நின்று வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 6 பேர்த்துல ஒருத்தர் நினைச்சிருந்தா கூட அதை தடுத்து நிப்பாட்டி இருந்திருக்கலாம் இல்லையா. அந்த 6 பேருமே வேடிக்கை பார்த்ததுனாலதான் நிஷியோட ஆன்மா அவங்களையும் அவங்க சந்ததியினரையும் துரத்துது. பேசிக்கா அவங்களுக்கு முக்தி கிடைக்கல, அதனாலதான் ஆன்மாவா இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னால முடிஞ்சது அவங்களுக்கான ரிச்சுவல்ஸை பண்ணி ப்ராப்பரா அடக்கம் பண்ணணும், அவங்களோட டெட் பாடியை உங்க அப்பா எங்க புதைச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க ராஜசேகரோட பையன் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டெட் பாடி எடுத்து ப்ராப்பரா அடக்கம் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத்தோட இந்த சீரிஸ் முடியுதுங்க. இந்த சீரிஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.